பெரியவர்களே, அல்லாஹ் வல்லாஹி கேட்பான், உங்கள் குழந்தைகளுக்கு இந்த துனியாவை பற்றி நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று கேட்பான். ஏனென்றால் முஸ்லிம் சமுதாயம் மிக மோசமான ஒரு நிலைமைகளே, இந்த துனியா தான் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எங்க பார்த்தாலும் கேவலமான செயற்பாடுகளில் முஸ்லிம்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்க குழந்தைகளுக்கு இந்த துனியாவை எந்த கண் கொண்டு பார்க்க சொன்னீர்களோ அந்த கண் கொண்டு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கதான் பிழை நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரணமாக நாம் பாதைகளை போறோம், ஒரு முஸ்லிம், ஒரு கிறிஸ்தவர், ஒரு இந்து புள்ள, ஒரு புத்த மத புள்ள, அவங்ககிட்ட கேட்போம், ஒரு சாதாரண பெரிய வீடை பார்க்கணும், என்னப்பா இந்த வீடை பத்தி நினைக்கிறீங்கன்னு கேட்டா சாதாரணமா எல்லோரும் ஒன்றை சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கிடைச்சவர், இந்த பாருங்க மாளிகை 4 வாகனம் நிப்பாட்டிருக்கிறாரு, சக்சஸான வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை வேண்டாம். ஆனால் ஒருத்தர் படுக்கிறான்னு வைங்க, பள்ளிவாசல் முன்னாடி வீடு இல்ல, வாசல் இல்ல, ஒண்ணே இல்ல, பள்ளிவாசல் முன்னாடி படுக்கிறார், தூங்குறார். இவரை பார்த்து என்ன சொல்லுவீங்க? தோத்து போயிட்டார், வாழ தெரியல, அனுபவிக்க தெரியல, படிக்கலையே, ஒண்ணுமே தெரியாதவராச்சே, திட்டுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலில் ஏற்பட்ட பிரச்சனை இதுதான் முஸ்லிம் சமுதாயத்தில். எது தெரியுமா? வல்லாஹி இஸ்லாமிய மார்க்கம் அந்த கண் கொண்டு பார்க்க சொல்லவே இல்லை. கிறிஸ்தவ மதத்தினர் சொல்லுவார்கள், ஏன்டா அவங்களுக்கு ஒரு மாளிகை கிடைச்சா அவங்க சொல்லுவார்கள் மத ரீதியாக என்ன சொல்லுவாங்க? இறைவன் அவரை கண்ணியப்படுத்தி விட்டார். இஸ்லாம் எங்கேயும் அதை சொல்லவில்லை. ஒரு பெரிய மாளிகை கிடைச்சா இறைவன் கண்ணியப்படுத்தினா ஃபிரௌனை தான் கண்ணியப்படுத்திருக்கேன். இஸ்லாம் அதை சொல்லல. மாளிகை விட்டு இறங்கிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கையில எதுவும் இல்லை, அவர் சிறப்பானவரா ஃபிரௌன் சிறப்பானவனா? பெரிய மாளிகை கொடுத்தது யார்? வ ஜன்னத் வ உயூன் வ மகாமின் கரீம், நீரூற்றுகள், தோட்டங்கள், பெரிய பேலஸ்கள் அல்லாஹ் கொடுத்திருக்க. வ குனூஸ், பொரியல்களை கொடுத்தோம் அண்ணா ஃபிரௌனுக்கு. இதுதான் கண்ணியமா? வாழ்க்கையில வெற்றியா? ஒரு முஸ்லிமுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீர்கள்? எதை சொன்னீர்கள்? சஜிதாவில் இருக்கிறான் ஒரு பரம ஏழை, அவனுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் அடைய முடியல, ஒண்ணுமே தெரியல, பள்ளிவாசல் முன்னாடி தூங்குறான், வீடும் இல்லை, அவன் தோத்தவன் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் பிரச்சனை எங்க சமுதாயத்தில் ஏற்பட்ட முதல் பிரச்சனை, எல்லோரும் இந்த துனியாவை ஒரு மாதிரி பார்ப்பார்கள், முஸ்லிம்கள் வேற மாதிரி பார்ப்பார்கள். அதுதான் இஸ்லாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல் முன்னாடி அஹ்லு சுஃபா 70 பேர்கள், முற்றவழியில இடம் இல்லை, அதாவது பள்ளிவாசல் முற்றவழியில வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு முகடி இல்லை, வாழ்வதற்கு வீடு இல்லை. உங்க குழந்தைக்கு போய் சொல்லிக் கொடுக்க போறீங்களா? தேவையா அந்த நிலைமை? பாத்தீங்களா இந்த நிலைமைய? தோத்தவர். இதான் எங்க நிலப்பாடு. மற்றவர்களுடைய நிலப்பாடு இதுவாக இருக்கலாம். நாங்கள் சொல்லுவோம் சிறப்பானவர், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையில பணத்தை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ, அவருடைய கௌரவத்தை வைத்தோ, அவருடைய பட்ட படிப்பை வைத்தோ, என் மகன் அல்லது உங்க பிள்ளை பட்ட படிப்பை முடித்து விட்டு வந்தால் கையை கொடுத்து சந்தோஷப்படுவோம், வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் யார் வெற்றி பெற்றார்கள் என்று. இது இந்த துனியாவில் ஆங்காங்கே நடக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் எடுப்பான், அல்லாஹ் சிறப்பிப்பான். இதுவெல்லாம் அவர் வெற்றி பெற்றார் என்பதற்கு அடையாளம் இல்லை. என்ன நடந்தது? சின்ன பிள்ளைகள் பெற நேரமே உம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தார்? அதை மாதிரி வீடு கட்டணும், அவரை மாதிரி படிக்கணும், அவரை மாதிரி பண்ணணும், வறுமையில வாழ்ந்தாலும் இறைவனுக்கு நெருங்கணும் என்று எத்தனை பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். ஏன் முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு இந்த அவல நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்? இவ்வளவு மோசமான போதை பொருள் 1000 வீடுகளில் சாகடித்து விட்டு அவர் வீட்டில் டைல்ஸ் கட்டணுமா? அவர் வீடு மாடி மாடியாக வரணுமா? இது எந்த உம்மத்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இந்த கேவலம் நடக்கிறது என்றால் நீங்கள் சின்ன வயதிலிருந்து என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? இந்த உலகம் பணமும் பட்டமும் பொருளாதாரமும் பதவிகளும் உனக்கு கௌரவத்தை தராது. உன் ரப்பு நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னுடைய கல்வை அவன் நேசித்தால், உன்னை நேசித்தால் அவன் ஒரு வெளிச்சத்தை தருவான் உன்னுடைய கல்வுக்கு. அதுதான் நஜ வாழ்க்கை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுக்கு அல்லாஹ் தான் ஒளி என்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் சூரியனை மட்டும் படைக்கிறேன்னு வைங்க, ஒண்ணுலே அர்த்தம் இல்லாம போயிரும். எங்களை படைச்சதுக்கு இந்த கண்ணால வெளிச்சம் இல்லாட்டி பார்க்க இயலாது, ஒண்ணுமே பண்ண இயலாது. அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணம் வெளிச்சம் என்று சொல்கிறான், திருக்குர்ஆனை வெளிச்சம் என்கிறான். இந்த கல்புக்கு அல்லாஹ் அனுப்புவது வெளிச்சம். அந்த வெளிச்சம் கிடைத்தால் யஹ்தில்லாஹு லிநூரிஹி மய்யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தன்னுடைய வெளிச்சத்தின் பால் வழிகாட்டுகிறான், தன்னை நோக்கி வழிகாட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி காட்டுறான்? சூரியன் வந்துச்சேன்னு வைங்க, வந்த உடனே தான் உலகத்தில் மனுஷன் டெவலப் ஆகிறான். இல்லைன்னா அவனுக்கு தெரியாது. சூரியன் வரலன்னு வைங்க, இந்த படைப்பு அர்த்தம் மட்டும் போயிடும், ஒண்ணுமே செய்யலாது. எழுப்பி பார்த்தா யாருன்னு தெரியாது, ஒட்டுமொத்த உலகம் இருளில் நிற்கும். மனைவியும் தெரியாது, பிள்ளையும் பெற்றிருக்க மாட்டான், ஆணும் தெரியாது, பெண்ணும் தெரியாது, மிருகம் தெரியாது. சாப்பிடுறதுக்கு சூரியன் வேணும்,
அப்பதான் விதையை போட்ட மரமா வெளியே வரும், அந்த மரத்துல இருந்து வரும். அல்லாஹ் சொல்ற அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுக்கு அல்லாஹ் ஒளி. அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஒளியை முஃமினுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் பள்ளிவாசல் முற்ற வழியில் படுக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கிறிஸ்தவர்கள், நான் சொல்கிறேன், பொதுவாக படித்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? வாழ தெரியாதவர், அரண்மனையில பேலஸ்ல இருந்தவர், தேவையா பேலஸ் விட்டு போறதுக்கு வாழ தெரியாதவர். ஃபிரௌனை பார்த்து என்ன சொல்வார் உலகம்? சூப்பர் கிங். எப்படி சொத்து தெரியுமா? நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இதான் எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிற பாடம். இல்லை, ஃபிரௌன் தோத்துட்டான், மூசா நபி வெற்றி பெற்றார். இந்த துனியாவோடு நாங்கள் வைக்கிற உறவு என்ன என்பதை சொல்லிக் கொடுத்திருந்தால் முஸ்லிம் சமுதாயத்திலே ஆங்காங்கே கடைகளில் தைரியமாக சிகரெட் விற்க மாட்டார்கள். 6 செகண்டுக்கு ஒரு முறை ஒரு மனிதனை சாகடிக்கக்கூடிய இந்த பயங்கரமான இந்த துரோகத்தில் முஸ்லிம்கள் ஈடுபட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அன்னளவா 25 கோடி டொபேக்கோ கம்பெனி ஒரு நாளைக்கு சேல்ஸ் 250 மில்லியன் ரூபீஸ். ஒரு நாளைக்கு 250 அதாவது மில்லியன்கள், 25 கோடி பத்து வைக்கிறார்கள் இந்த நாட்டில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு இந்த அநியாயத்தில் யாரெல்லாம் முஸ்லிம் ஊர்களில் சிகரெட் விற்கிறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, பார்கள் எங்க ஊர்ல வராது. எங்க ஊர் என்றாலே பள்ளிவாசல் மட்டும்தான் இருக்கும். பக்கத்து ஊருக்கு போகணும் குடிக்கிறவனா இருந்தாலும், முஸ்லிம் ஊர்ல வராது. அந்த அளவுக்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் புழக்க ஆரம்பிச்சு உலக வாழ்க்கை தன் வாழ்க்கையை நினைத்தார்கள். தைரியமாக ஆங்காங்கே கடைகளில் விற்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு கண்ணாடியை போட்டு பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்தால், கௌரவத்தை கொடுத்தால், படிப்பை கொடுத்தால், பட்டத்தை கொடுத்தால் அல்லாஹ் அவரை சிறப்பித்து விட்டான. வல்லாஹி இல்லை, வல்லாஹி இல்லை. அவருடைய கல்வியில அல்லாஹ் 100 கொடுத்தால் அது அவருக்கு தெரியும், அது அல்லாஹ்வுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. உமர் பின் கத்தாபுடைய அந்த செய்தி மிக தெளிவாக சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு கண் கலங்குது. ரசூலுல்லாஹ் படுக்கையில் எழும்புறாங்க. ஈச்சமல கையால் செய்யப்பட்ட கட்டில். ரசூலுல்லாஹ்வுடைய மேனி வெண்மையாக சிவப்பு நிறமாக நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் அச்சுப்பட்டிருக்கிறது. உமர் பின் கத்தாபுடைய கண் கலங்குது. ஏனென்றால் அவர்கள் கிஸ்ரா கைசர்களை பார்த்திருக்கிறாங்க, ரோம சாம்ராஜ்யத்துடைய மன்னர்களை எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனையோ வணக்க வழிபாடுகள்லாம் செய்கிற நேரம் பெருமானார் தூங்குற கட்டில பார்த்த உடனே கண் கலங்கி போய் சொன்னார், யார சொல்லலாம், யார சொல்லலாம், உங்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, யார சொல்லலாம், உங்களுக்கு ஒரு பஞ்சனிமத்தை தச்சு தரட்டுமா? பெருமானார் என்ன சொன்னார்? உமர் போனால் போகட்டும், தச்சு தாங்கன்னு சொல்லவில்லை. உமர் நான் வாழ வரவில்லை, உமர் நான் போக வந்தவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி. எமது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு இப்பொழுதே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற்று மகிழுங்கள்.